இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் செய்தி பெஞ்சல் புயல் வேகம் எடுக்க தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தற்பொழுது அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. பெஞ்சல் புயல் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது என்று ஒரு செய்தி வானிலை ஆய்வு மையமானது தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. புதுவைக்கு கிழக்கே 150 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கே 140 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருக்கிறது இந்த பெஞ்சல் புயல். நாகைக்கு வடகிழக்கே 210 கிலோமீட்டர் தொலைவிலும் திரிகோணமலைக்கு வடக்கே 400 கிலோமீட்டர் தொலைவிலும் பெஞ்சல் புயலானது தற்பொழுது மையம் கொண்டிருக்கிறது. இன்று மாலை மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்ற ஒரு தகவலையும் வானிலை ஆய்வு மையமானது தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. பெஞ்சல் புயல் தற்பொழுது வேகம் எடுக்க தொடங்கியிருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தற்பொழுது அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறதாக பெஞ்சல் புயல் நகர்ந்து வருகிறதாக வானிலை ஆய்வு மையமானது தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. புதுவைக்கும் கிழக்கே 150 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கே 140 கிலோமீட்டர் தொலைவிலும் பெஞ்சல் புயல் தற்பொழுது மையம் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வீரகுமார் வழங்க கேட்கலாம். வீரகுமார், சொல்லுங்க, தற்பொழுது பெஞ்சல் புயல் வேகம் எடுக்க தொடங்கியிருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தற்பொழுது ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. அதுவும் 12 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கொண்டிருப்பதாக செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய முழு விவரங்கள் என்ன? தென்மேற்கு வங்கக்கடல்ல நிலவி கொண்டிருக்கக்கூடிய இந்த பெங்கால் புயலானது கடந்த 6 மணி நேரத்துல மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்துல மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து இன்று காலை 5:30 மணி அளவுல புதுச்சேரிக்கு கிழக்கே 150 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தெற்கிழக்கே 140 கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்திலிருந்து வடகிழக்கே 210 கிலோமீட்டர் தொலைவிலும் இலங்கையின் திரிகோணமலைக்கு வடக்கே 400 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருக்கிறது. இதை முக்கியமாக பார்க்க வேண்டியது 2 விஷயம். குறிப்பா இந்த புயலினுடைய வேகம் என்பது அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. காலையிலிருந்து 7 கிலோமீட்டர் வேகத்துல நகரும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில இப்போது மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்துல புயலினுடைய வேகம் என்பது அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. இருந்தாலும் புயல்ல முக்கியமா பார்க்க வேண்டியது சென்னைக்கு தென்கிழக்கே 140 கிலோமீட்டர் சென்னையை இது மிக அருகில வர தொடங்கியிருக்கு சென்னைக்கு. இப்போ தனியார் வானிலை ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்கும்போது இது கரையை கடக்கக்கூடிய பகுதியும் கரையை கடக்கக்கூடிய நேரமும் மாறும்னு தெரிவித்திருக்கிறார்கள். வானிலை ஆய்வு மையம் மதியம் 1 மணிக்கு கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இது இரவு 7 மணியில தான் கரையை கடக்கக்கூடும். இந்த புயல் கரையை கடக்க தாமதமாகும் என தனியார் வானிலை ஆய்வாளர்களும் தெரிவித்து வருகிறார்கள். அதே போலவே இது கரையை கடக்கும் வரையும் சென்னை மற்றும் சென்னையினுடைய புறநகர் மாவட்டங்கள்ல அதி கனமழையை எதிர்பார்க்கலாம் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக மேக வெடிப்பு ஏற்பட்டு குறைந்த நேரத்துல அதிக மழையை சென்னையில பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்தவரையில இது இன்று மாலையில் 70 to 80 கிலோமீட்டர் வேகத்துல மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்துல கூட புயலாக கடக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிவித்திருக்கிறார்கள். இதுவரை மதியம் 1 மணிக்கு பிற்பகலில் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில தற்போது இந்த பிற்பகல் என்ற வார்த்தையை நீக்கிவிட்டு மாலை கரையை கடக்கும் என தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இது பிற்பகல்ல கரையை கடக்க வாய்ப்பு குறைவு. இந்த புயலினுடைய கரையை கடப்பது தாமதமாகும். இது இன்று இரவு 7 மணிக்கு தான் கரையை கடக்க இருக்கும் எனவும் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கக்கூடியதை பார்க்கும்போது இதனுடைய கரையை கடக்கக்கூடிய இடமும் மாற வாய்ப்பு இருக்கு பார்க்க முடியுது. சென்னைக்கு தென்கிழக்கே 140 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய காரணத்தினால சென்னைக்கு மிக அருகில தான் இந்த புயலானது கரையை கடக்க காத்திருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. வீரகுமார், தற்பொழுது இந்த வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு தகவல்ல தரைக்காற்று வீசக்கூடிய இந்த நேரத்தில் அதனுடைய வேகமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ 60 to 90 கிலோமீட்டர் வரை தரையினுடைய காற்று என்பது வீசக்கூடும் என தெரிவித்திருந்தார்கள். சென்னையில பல இடங்கள்ல காற்றினோட வேகமும் மழையினுடைய தன்மையும் தீவிரமடைந்து இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில புயல் நெருங்க குறிப்பாக சென்னைக்கு தென்கிழக்கே 140 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லும் போது காற்றினுடைய வேகம் என்பது எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். இந்த புயலினுடைய தீவிர தன்மையால சென்னையினுடைய புறநகர் மாவட்டங்கள்ல காற்று அதோடு கனமழை முதல் அதி கனமழையானது பெய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய தற்பொழுதைய நிலவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி வீரகுமார். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்